என்ன படிச்சிருக்கிறீங்க? MBA பண்ணிருக்கிறீங்க. ரைட், ஓகே. வரக்கூடிய கணவன் என்ன படிச்சிருக்கணும், எப்படி இருக்கணும்? இல்லை, எது படிச்சிருந்தாலும் ஓகே தான். SLC படிச்சுட்டு வந்தால் அப்புறம் இந்த மாதிரி ஒன்று கேளு. ப்ரொஃபஷனல் டிகிரி அல்லது PG முடிச்ச பையனா? ப்ரொஃபஷனல் டிகிரி பண்ணியிருக்க பையனா இருக்கணும். சரிப்பா. அதுக்குரிய வேலையில் நல்ல கேரக்டர் இருக்கணும் ஃபர்ஸ்ட். சரி. இப்போ வந்து சமையல்னு வரும்போது நீங்களா இல்லை அவங்களா? அவங்களே. அவங்க பண்ண நல்லா சாப்பிடுவாங்க. இன்னும் ஒரு ரெக்வஸ்ட் சொல்லுங்கம்மா. வீட்டு வேலையும் அவரே செஞ்சா நல்லா இருக்கும். வீட்டு வேலை ஏன்னா இப்போ சர்வன் மேடெல்லாம் கிடைக்கிறது இல்லை, வந்தாலும் தங்க மாட்டேங்கிறாங்க. பாத்திரம் கத்திர சேர்த்தா போகிறோம், பாத்திரம் தேய்ச்சி வீடு பெருக்கி. சோப் அலர்ஜி, மற்றபடி வேற ஒன்றும் பேர். சோப் அலர்ஜி? ஆமாம், இந்த சோப் இந்த டிட்டர்ஜென்ட் எல்லாம் அலர்ஜி. அது ஒண்டிதான் அலர்ஜி, வேற ஒன்று? அது ஒன்று தான் அலர்ஜி. அதையும் அவரே பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்க்குறேம்மா, நான் முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணுற மாதிரி. நீங்க 2 பேர் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? நான் வந்து லவ் மேரேஜ். லவ் மேரேஜா இல்லை? என்னது இல்லை? ஆமாம், இல்லை இல்லை, கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியாமல் ஏதாவது மீட் பண்ணிக்கிறேன். சரியா சார், என்னது இல்லை அப்படின்னு. அடுத்த பிரதர் நான் சொன்னேன் இல்லையா, நாகராஜன்ட்டு, அவங்க ஏதோ அரச பர்சனில் லவ் மேரேஜ்னு சொன்னாங்க. என்னுடைய நாலேஜுக்கு ரொம்ப பெருசாக வந்தது இல்லை, அந்த டீட்டெயிலிங் நம்மள்கிட்ட இல்லை. என்னுடைய சிஸ்டர் வந்து நாங்கள் எல்லாம் பார்த்து வச்ச மாப்பிள்ளை. AR ரஹ்மான் அறிமுகப்படுத்தினது, கமல் அறிமுகப்படுத்தினது, ரஜினி அறிமுகப்படுத்தினது, இத்தனை பேரையும் இந்த ஃபீல்டு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினது வந்து K. பாலச்சந்தர், கவிதாலயா நடராஜனோட ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட். அது ஆக்சுவலாக அப்படித்தான் போச்சு. அது அந்த விதமாக, அதாவது இவங்க தொட்டா அந்த அந்த ஆள் பெரிய அப்படி ஒரு பெரிய இது மேஜிக் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அந்த ஃபேமிலி, கவிதாலயாவில் K. பாலச்சந்தர் ஃபேமிலி வந்து கொஞ்சம் நல்ல ஹைட்டுக்கு போகும்போது, அவங்க ஃபேமிலியில் உள்ள பசங்க வந்து வளர்ந்து வரும்போது, நடராஜன் சார் என்ன பண்ண, பிரமிட்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் எடுத்துகிட்டு தனியாக இண்டிபெண்ட்டாக ஆரம்பித்து அதில் இவ்வளோ படம் பண்ணார். அந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் மணிரத்னம் கண்ணில் இவர் பட்டு நடிக்கிறியான்னு அவர் கேட்டு, எனக்கு நடிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் உண்டு, ஆனால் எனக்கு நடிக்க தெரியுமா தெரியாது. நீ நடிக்கவே வேணாம், சும்மா வந்து நெல் அழகாக இருப்பேன்னு சொல்லிட்டு அலைப்பாயுதையில் கொடுத்த ரோல் வந்து ரியலாக இவரோட கேரக்டர். அது ஆக்சுவலி இவருக்கு வந்து அழுக்காக இருந்தால் ஒரு இடம் பிடிக்காது, ஒரு சுமாரான காரில் ஏற மாட்டார், சாப்பாடு வாசனை சரியா இல்லைனாலும் அங்கே சாப்பிட மாட்டார். அந்த மாதிரியே பழகினவர். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்து இவரை கெடுத்து வச்சுருக்கோம். இது வந்து நான் கொடுத்தது வந்து சின்ன ஸோ டீட்டெயில் ஒன்றா அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அலைபாயுதையில் பண்ண கேரக்டர் வந்து ஒவ்வொரு டைரக்டரையும் திரும்பி பார்க்க வச்சது. டீட்டெயில் வேணும்னா அவர்கிட்ட கேட்டேன். கிட்டத்தட்ட ஃபுல் டீட்டெயிலே சொல்லிட்டேன். நிஜமாவே சார், அந்த எச்ச சிகரெட்டு, அந்த அலைப்பாயுதை டைலாக், நீங்க எங்க பார்த்தாலும் அது வந்து உண்மையா சொல்ற சார். அது அந்த டைம்ல வந்து இன்ஸ்டாகிராம் இல்லைன்னா அது ஒரு எப்படியோ வந்து ரீல்ஸ் போட்டு ட்ரெண்டிங்ல இருந்திருக்கும். வெளியே வர ஆரம்பிக்குது. நீ ஒரு இழு, அவன் ஒரு இழு. இது வந்து கிரெடிட் கோஸ் டு மணிரத்னம். ஏன்னா எனக்கு வந்து முதல்ல எங்களுடைய படங்களில் வந்து முத்துராமன் சார் வந்து நாங்கள் காஷ்மீரில் ஷூட் பண்ணும்போது ஒரு ஆர்டிஸ்ட் வரல. ஒரே ஒரு அலோன்னு சொல்லணுங்க, ஒரே ஒரு இதுதான் பண்ணணும். எனக்கு பயம். ஏன்னா கேமரா ஆன் ஆகி ஆக்ஷன் தான் வரும், வராது. பிகாஸ் அவ்வளவு கேமரா கான்சியஸ், டைலாக் தெரியாதுங்கிற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு இதில் இருந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். பார்த்து பல டயத்தில் வாடா ஒரு சின்ன ரோல் பண்ணும்பா, ஐயோ கிட்ட வர மாட்டேன். ஏன்னா அவர்கிட்ட என்ன ஒரு கஷ்டம் என்னன்னா, சரியா போயினா கட்டா முடியாது. அறிவு இருக்கா அவனுக்கு அப்படி பாரு. எனக்கு அறிவு இருக்குன்னு ஆபீஸ்ல நம்பிட்டு இருக்காங்க. ஆபீஸ்ல 10 பேர் நமக்கு சொல்றது கரெக்டா இருக்கணும். அதனால நான் அந்த ரிஸ்க் அவர்கிட்ட எடுத்துக்கல.